காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? தோற்கிறோம், அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள், அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம். சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும். ஆனால் அது உண்மையான தூக்கம் அல்ல. சிந்தனை எது தெரியுமா? நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? இப்படி கேட்கிறான் ரூமி. யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் 120 கேள்விகளும் 120 பதில்களும் உண்டு. புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து படிச்சுட்டு கடந்துருங்க. எது பகை, எது பண்பு, யார் நண்பன், எது பயணம், எது மரணம், எது அற்பமானது, எது அதிசயம். சூப்பரா சொல்றான். எது அதிசயம் சொல்லும் போது தான் சூப்பரா இருந்தது அந்த பதில். டெய்லி சாவை பார்த்தாலும் தான் சாவவே மாட்டோம்னு நினைக்கிறானே இந்த மனுஷன் வந்து அதிகமான அதிசயம்ன்றான் தர்ம. எது அற்பமானதுன கவலை தான் அப்படிங்கிறான். கவலையை விட அற்பமானது உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் பல நேரங்களில் இந்த மாதிரி கூட்டங்களை கடந்து வரும்போது என் கையை பிடித்து கொண்டு பல பெண்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பல ஆண்களும் சொல்வார்கள், எங்க வீட்டில் உங்க பேச்சன்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் தருவேன் தெரியுமா? என் பேச்சு உங்க வீட்டில் பிடிக்கும்னா அது உங்களுக்கு நல்லது. இப்படிதான் பதில் சொல்றேன். பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? என் மனவலி அது சொல்லிடுறேன், இங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, இன்னைக்கு சொல்லிடுறேன். உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. இருக்கிறீங்களா? இங்கேயோ இருக்கிறீங்க தானே? உங்க பேச்ச பல நேரங்களில் மண்டையோ கொடாஞ்சதுங்க அண்ணா. எனக்கு தூங்கவா பேசுறேன், என் பேச்ச கேட்டு எப்படி உனக்கு தூக்கம் வருது? ரொம்ப மண்டை குழப்பம் எனக்கு. இந்த மண்டை குழப்பத்தில் ஒரு நாள் என் தோழி ஒரு செய்தி அனுப்பி இருந்தாங்க. அடடடடா, இதான் நடக்குது, இதான் ரசாயனம், இதான் ரசவாதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா அந்த தோழி சொல்லியிருந்தா? நீ ஆத்மார்த்தமாக பேசுகிறாய், உனக்கு தெரியுமா, உனக்கே தெரியாத ஒன்றை சொல்கிறேன், உன்னுடைய பேச்சுக்கள் எங்களை போன்ற பல பெண்களுக்கு தூக்க மாத்திரை. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், நாளை விடியும் பார், எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன், ஆழமாக தூங்கி விடுகிறேன், அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன. இப்போ புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதி மரமாகிறதா இல்லையா? ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது, நிகழ்துதலிலே நாம் இருக்கின்ற பொழுது, ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழுது. நான் 2 விஷயத்தை சொல்றேன். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இப்ப நான் சொல்ற மாதிரியான ஸ்மார்ட் இங்கில எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மண்டையில நிறைச்சி வச்சிருக்கோம். புதுசா சிந்திக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயம், பாதுகாப்பு இன்மை. குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம எல்லாருமே படம் பார்க்குறோம் தானே? நமக்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன தெரியுமா? எந்த படம் பார்க்கறதுன்னு நமக்கு தெரியல, சத்தியமா தெரியல. சில படம் பார்க்கவே படாது, அதெல்லாம் பார்த்துடுறோம். ரொம்ப முனைப்பா பார்த்துடுறோம். ஸ்ட்ரெஸ் நம்பவே முடியாதுங்க, ஆனா பார்த்துட்டு வருவோம் அந்த படங்கள் எல்லாம். எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்வார், உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், அவன் பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் இங்க ஹீரோ. குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படிம்பாரு.
குஞ்சன் சக்சேனான்னு ஒரு படம். வானத்தில் முதலில் பறந்த இந்திய விமானப்படையை சார்ந்த ஒரு பெண். அவ பேர் குஞ்சன் சக்சேனா. ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க, ஜான்வி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், ஹிந்தி ஃபில்ம். கீழே சப்டைட்டிலோட நீங்க பார்க்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம். ரொம்ப குண்டா இருக்கா அந்த பொண்ணு. ட்ரை பண்றா, நாம் பறக்கணும் அப்படின்றா, போறா வர, அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு. கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா, மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா, போறா, ஜாயின் பண்ணிட்டா. இப்ப கிளைமேக்ஸ் பாருங்க. இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா? இல்ல தகப்பன்மார்களே, தாய்மார்களே, உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லி தரீங்களா? வெறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 5 விஷயம் சொல்றேன். சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும், வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாம் சாதிச்சிட முடியாது. வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும். எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும். விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த 5 மேட்டர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மார்ட்னஸ் வரும். இந்த 5 விஷயம் இருக்கா? நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள். நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை. நம்ம பார்க்குது, இப்படி பார்த்து தான் வளருது. அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க. 4 பேர் செலக்ட் ஆறாங்க. 4 பேர்ல 2 பேருக்கு தான் வாய்ப்பு. 4வது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான். 4வது மாடியில வெளியில இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னொன்னா வெளியில வருது. அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு, இவ தான் ஜெயிப்பா, இவ தான் தி ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு பேர் போடுற ஒரு பொண்ணு. அவ போறாங்க உள்ள. குஞ்சன் சக்சேனா உட்கார்ந்துருக்கா. எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உட்காந்துருக்கா. முயற்சி செஞ்சு தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, தோப்பா, முயற்சி செஞ்சு ஜெயிப்பா, அந்த மாதிரியான பொண்ணு. இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சுட்டே வந்துடுறாங்கல்ல, லைஃப் கஷ்டம் அவங்களுக்கு. தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா, அவங்கள தோக்கடிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு லெவலில் வந்து நின்றுடுவாங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறான் அந்த பொண்ணு. மேலே ஏறுறா, 4வது மாடி. 4வது மாடியில் ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க. திறந்து விட்ட உடனே ஃபர்ஸ்ட் பொண்ணை சொல்றாங்க, கிளைம். அவர் அப்படி நிற்கிறார் அந்த மாஸ்டர். கிளைம் அப்படின்ன உடனே அவன் மேலே ஏறிட்டான். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸில், ஏர்ஃபோர்ஸில், டிஃபென்ஸில் ஆர்டர் உடனே கேட்கணும்ல. ஜம்ப். 4வது மடியில் கீழே குதிச்சா கால் உடைஞ்சிரும், லைஃபே போயிடும். ஜம்ப்ன உடனே அப்படி பார்க்குறா, டைம் பார்க்குறாரு. ஐ குவிட். அவன் சொல்லிட்டா, போயா குதிச்சு காலை உடைச்சிக்கிறத விட நான் ஒழுங்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு குவிட் ஆயிட்டான். குஞ்சன் சக்சேனா ஏறுறாங்க, நிற்கிறா. கிளைம் அப்படின்னு நிற்கிறா. அந்த குழந்தை என்னமா நடிச்சிரு தெரியுமா? முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு. நிற்கிறா. ஜம்ப் அப்படின்ன உடனே கீழே பார்க்குறோம், அதோட பாதாளம். அப்படியே அவன் டைம் லிமிட் போயிட்டே இருக்கு, தெரியுது. 5 செகண்ட்லக்குள்ள செய்யணும். அப்படியே அபோட் டர்ன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான், ஜம்ப் அவுட் கிடையாது. ஜம்ப் அவுட் கிடையாது. ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறது தான். புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான். அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு. அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு டீச்சரா, ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க. டீச்சர் தாங்க, குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்ட. ஷீ இஸ் த பெஸ்ட் டீச்சர். பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தி கிடையாதுங்க, பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா. பெஸ்ட் புக்குன்னு ஒன்று இருக்கு, பெஸ்ட் ரீடர்னு யாரும் கிடையாது. தேடி போங்க. முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சார்கிறேன். 2-3 மினிட்ஸ்ல முடிக்கிறேன். உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான். இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேனும் மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம், அத்தனை பேரும் இல்லை, யாரோ ஒருத்தர், என் வரவு வெற்றி. ஒருத்தர் தான் என் இலக்கு. ஒருத்தர் தான். பாருங்க, முனை முகத்து நில் என்கிறான் பாரதி.
முனை முகத்து நில்லேல் என்கிறாள் ஔவை. யார் சொல்ல கேட்டுக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ ரோட்ல இறங்குறீங்க, ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு நீ ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது, உனக்கு முன்னால ஒருத்தன் ஓடிக்கிட்டு தான் இருப்பான். சரியா? அங்கெல்லாம் முந்திட்டு நிற்க முடியாது, பார்த்து தான் போகணும். நான் ஒரு வரலாறு சொல்றேன், இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், அதனால சொல்றேன். முதல்ல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு. சந்திரனுடைய நிலத்துல முதல்ல கால் வச்சது யாரு சொல்லுங்க? தான் எல்லாருக்கும் தெரியுமே. எப்படி தெரியும்? நான் சொல்லவா எப்படி தெரியும்னு? சிலதுக்கு தான் படிச்சு தெரியும். நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கோ, அதில் தான் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபர்ஸ்ட் தொட்டதுன்னு. இந்த வரலாறு தெரியுமா? ஃபர்ஸ்ட் போய் சந்திரன் மண்டலத்தில் இறங்குச்சுல விண்கலம், அதில் ஓட்டிட்டு போன பைலட் இருக்கார்ல, அந்த பைலட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு 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 வெளிச்சம் கிடைக்கும், ஒரு சின்ன ஒளிவட்டம். அந்த கலத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின். 12 வருஷம் மூன்வாக் பண்ணவன், 3 வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெய்னர் அந்த கலத்தின் பைலட். பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங், அவன் கோ பைலட். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது, அவன் சீமேன். கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் குதிச்சு பயிற்சி பெற்றவன். அங்க புவியீர்ப்பு சக்தி இருக்காது, பயங்கர பயிற்சி அவனுக்கு. அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சிட்டான், இங்க வந்துட்டான். அவனுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல. போய் களம் இறங்குச்சு. என்ன நடந்தது? உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் மாணவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். யார் வெற்றியாளர்கள்? எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன். களம் போய் இறங்கிருச்சு, கதவு திறக்குது, நாசாலிருந்து அறிவிப்பு வந்தது. Now the pilot shall pass. பைலட் குதிக்கலாம், ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நான் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் நிற்கிறேன். 12 வருஷம் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங் தெரியுமா? புறா ட்ரைனிங் நினைக்கிறேன். அவன் குதிச்சு பழகினதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல். குதிக்கும் போது கீழே பார்க்குறான், அவன் சொல்றான், அவனே எழுதுகிறான், நான் கீழே பார்க்கிறேன், புவியீர்ப்பு சக்தி இல்லை, அது எத்தகைய கேஸால நிரம்பி இருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது, குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு 3 வினாடிகள் எடுத்துக்கொண்டேன். ஷால் பாஸ் 1 2 3 4 5th. Now the co-pilot shall pass. அப்படியே குதிச்சிட்டான் நீல் ஆம்ஸ்ட்ராங். உடனடியாக அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க. கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான். கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான். முந்திக் கொள்கிறீர்களா? எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம், முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம். முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா? உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் 2 வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்டே ஃபிட் மெடிக்கலி அண்ட் லீகலி. சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஃபிட்டா இருங்க. இந்த ஃபிட்னஸ் தான்
உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல சிகரம் தொடுவது. உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா, நீங்கள் சிகரம் தொட்டவர்கள். யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம், யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார், nobody is inferior, nobody is superior, nobody is equal either. Humans are incomparable. You are you and I am I என்று சொல்லுவார். You are you and I am I. Don't compare yourself with anybody. It's a greatest insult for your own என்கிறான் ஹிட்லர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள், அமைதி காணுங்கள். காலத்தை வெல்ல முடியாது. கடந்து போகின்ற பொழுது சமாதானம் செய்து கொள்ளுங்கள். காலமே இரவு, காலமே பகல் என்றார் என் தகப்பனார். நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில உதவிகள் தேவை. அந்த உதவிகளாகத்தான் இந்த புத்தகங்கள் விரித்து வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றன. சிறப்பானவர்கள் அதை தேடி அடைகிறார்கள். வாருங்கள், அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஞானத்தையும் நான் பெற்ற என் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வினாடியாக அது நிகழட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேரிடம் இருந்தும் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.